ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம டேட்டாபேஸில் இருக்க டேட்டாஸை எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது நம்ம இப்போ இன்செர்ட் பண்ண டேட்டாஸை அப்டேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம ஈஸியான ஒரு வழியை நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே நிறைய எனக்கு கஸ்டமர் ஐடி இருக்குது, கம்பெனி நேம் இருக்குது, காண்டாக்ட் நேம் இருக்குது. இன்கேஸ் எனக்கு என்னுடைய செகண்ட் இந்த இடத்த வந்து நான் எடிட் பண்ணணும், என்னுடைய செகண்ட் ரோவில் இருக்க டேட்டாவை. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு கஸ்டமர் ஐடியை நான் ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா என்னோட கஸ்டமருடைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக இங்கே வருது. ஐ மீன், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 காலம்ஸ் தான் இருக்குது. நான் இந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே, இந்த கஸ்டமர் ஐடியை கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் லிங்கோடைய ஃபுல் டீட்டெயில் வருது. அதாவது அதோடைய அட்ரஸ், சிட்டி, ரிலிஜன், கண்ட்ரி, ஸோ இதெல்லாம் வருது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து இந்தியான்னு மாற்றுறேன், மெக்சிகோவை எடுத்துகிட்டு இப்போ நான் அப்டேட் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் அப்டேட் கிளிக் பண்ணோன்னே திரும்பி எனக்கு இப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணி வருது. அண்ட் நான் திரும்பி என்னுடைய செகண்ட் ரோவை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்தியான்னு அப்டேட் ஆகிருக்கும். அண்ட் இப்போ வந்து காண்டாக்ட் நேம் மாற்றலாம். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் தினேஷ் அப்படின்னு போடுறேன். அண்ட் இப்போ அப்டேட் பண்ணுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தினேஷ்னு அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இதான் சிம்பிள் அப்டேட் மெத்தட்ஸ். அண்ட் இதை எப்படி நம்ம இப்போ செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் இது இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன் ரீமியரில். அண்ட் நான் இப்போ இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய அப்டேட் பேஜ்லேயே போய் நான் இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே கவனிச்சிங்கன்னா, அண்ட் ஒன் மோர் திங், என்னோடய டேட்டா செட்டையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாமே இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணலாம். ஓகே. அண்ட் இப்போ என்னுடைய வெப்சைட்டில் அப்டேட்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த அப்டேட் ஃபோல்டருக்கு உள்ள master.phpன்னு ஒரு ஃபைல் இருக்குது, update.phpன்னு ஒரு ஃபைல் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா மாஸ்டர் பேஜை பற்றி. ஸோ அதே எக்ஸாம்பிள் தான் இதுலேயே ஃபாலோ பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு லே அவுட்டில் போயிட்டு ஒரு ட்ரா ஏபி டிவை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டிவிஷன் வரைஞ்சிக்கிறேன். அண்ட் இந்த டிவிஷனுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே மாஸ்டர் பேஜ் அப்படின்னு போட்டுக்கிறேன். அண்ட் இந்த மாஸ்டர் பேஜை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபார்மேட்டில் ஹெட்டிங் 3ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் அதே டைமில் கீழே சிஎஸ்எஸ்ஸில் வந்துட்டு அலைன்மெண்ட் சென்டர். ஸோ எனக்கு இது நான் டிஃபால்ட்டாக வந்து கேட்குது, ஜஸ்ட் கிளிக் ஓகே. இல்லாட்டி இந்த இடத்துல உங்களுக்கு எம்டியாக இருந்ததுன்னா நீங்கள் வேறு ஏதாவது பேர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து இது டிஃபால்ட்டாக ஆப் டெவ் 1H3 அப்படின்னு கேட்குது. ஜஸ்ட் நான் ஓகே கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு இது சென்டரில் வந்துடுச்சு. அண்ட் இப்போ நான் என்டர் கிளிக் பண்ணுறேன். எனக்கு செகண்ட் லைனில் எனக்கு என்னுடைய மவுஸ் கர்சர் வருது. அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா செட் கிரியேட் பண்ணணும் என்னோட சர்வர் பிஹேவியரில். அண்ட் இந்த சின்ன ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். எனக்கு இங்கே ரெக்கார்ட் செட் டிஸ்பிளே ஆகுது. அந்த ரெக்கார்ட் செட்டை கிளிக் பண்ணுறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ரெக்கார்ட் செட் 1ன்னு இருக்குது. நம்ம இதை டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுடலாம். அண்ட் கனெக்ஷன் நார்த்வின் எஸ். அண்ட் டேபிள் வந்து கஸ்டமர் டேபிள். அண்ட் இதில் இருக்க எல்லா காலம்ஸும் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு எல்லா டேட்டாவும் இப்போ டிஸ்பிளே ஆகுது. அண்ட் கிளிக் ஓகே. ஓகே. அண்ட் இப்போ நம்மளுக்கு ரெக்கார்ட் செட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நம்ம update.php பேஜுக்கு வரலாம். அண்ட் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், எதுவுமே நம்ம பண்ண போகிறது கிடையாது. இப்போதைக்கு இதில் டேட்டா சர்வர் பிஹேவியரில் நமக்கு டேட்டா செட்டும் கிடையாது. நான் என்னோடய master.php போயிட்டு என்னோடய மவுஸ் கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேட்டா ஆப்ஜெக்ட் மாஸ்டர் டீட்டெயில் பேஜ் செட்டப் அதை நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். அண்ட் இதில் என்னோடய ரெக்கார்ட் செட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மாஸ்டர் பேஜில் இருக்க ரெக்கார்ட் செட் 1 அதான் இப்போ இங்கே செலக்ட் ஆகிருக்கு. அண்ட் என்னோடய மாஸ்டர் ஃபீல்டு இதெல்லாம் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறது என்னோடய ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பேஜில். அண்ட் இது நான் ஆல்ரெடி நம்முடைய லாஸ்ட் வீடியோவில் பண்ணது தான். நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய ஃபர்ஸ்ட் 3 காலம்ஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணுறேன். மற்றது எல்லாத்தையும் நான் டிலீட் பண்ணிடுறேன் அந்த மைனஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணி. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிங்க் டு த டீட்டெயில்ஸ், எதை கிளிக் பண்ணனா உங்களுக்கு லிங்க் ஆகணும் அப்படின்றத நான் இதை கஸ்டமர் ஐடினே வச்சுக்கிறேன். அண்ட் யூனிக் கீ இதுவும் எனக்கு ஐடியா பேஸ் பண்ணி நான் அப்டேட் பண்ண போகிறேன். அண்ட் எனக்கு ஒரே 10 ரெக்கார்டை மட்டும் காமிச்சா போதும். அண்ட் என்னோட டீட்டெயில் பேஜை நான் ப்ரௌஸ் பண்ணுறேன். இதில் டீட்டெயில் பேஜுன்றது அப்டேட் பேஜ், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. அண்ட் என்னுடைய டீட்டெயில் பேஜில் எனக்கு எல்லா காலம்ஸும் டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்காக நான் இப்போ எல்லாத்தையும் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எல்லாமே இங்கே இப்போ டிஸ்பிளே ஆகிடுச்சு. பர்ஃபெக்ட். அண்ட் என்னோடய அப்டேட் பேஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு ஏரியா வந்திருக்கும். அண்ட் ஃபைல் சேவ் ப்ரிவின் ஃபயர்ஃபாக்ஸ். ஓப்ஸ். ஸோ நம்மளுக்கு இங்கே ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஜஸ்ட் என்னென்னு செக் பண்ணலாம். நம்ம master.php பேஜை தான் எப்போவுமே நம்ம வந்து விவின் ப்ரௌசர் பண்ணணும். ஏன்னா இது வந்து அப்டேட் பேஜ். இந்த அப்டேட் பேஜில் வந்து இப்போதைக்கு இந்த அப்டேட் பேஜை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு தெரியும் இதோட யூஆர்எல். ஆக்சுவலி இங்கே யூஆர்எல் வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிளை பாஸ் பண்ணணும். அந்த வேரியபிள் பாஸ் பண்ணாதனால தான் இப்போ நம்மளுக்கு எந்த டேட்டாவும் வரல. ஜஸ்ட் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னுடைய master.php பேஜுக்கு போயிட்டு ஃபயர்ஃபாக்ஸில் நான் இப்போ அதை வியூ பண்ணுறேன். எனக்கு எல்லா டேட்டாவும் இப்போ எங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ என்னோடய ஃபஸ்ட் டேட்டாவை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த பர்டிகுலர் டேட்டாவுக்கு கொண்டு போய் விடுது. இங்கே டாப்பில் யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஐடி ஈக்குவல் டு ALFKIன்னு இருக்குது. ஸோ இதுதான் முக்கியமான காரணம் நம்ம இந்த பர்டிகுலர் டேட்டாவை விசிபிள் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த ஐடியா காப்பி பண்ணிக்கிறேன். ஆனால் அதுக்கு மேலே இருக்க ஐடியா நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இப்போது VOTTMன்றது ஐடியில் வந்து டேட்டா டிஸ்பிளே ஆகுது. என்னோடய யூஆர்எல்ல கவனிங்க. இப்போ இந்த யூஆர்எல்ல நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன், வேற ஒரு ஐடி போடுறேன். அண்ட் இப்போ நான் இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐடிக்கான இன்ஃபர்மேஷன் இப்போ நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கான்செப்ட். நம்ம மாஸ்டர் பேஜில் வந்து இதை கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய ஐடியில் யூஸ் பண்ணி நம்முடைய இங்கே ஒரு வேரியபிளை யூஆர்எல் மூலிமா பாஸ் பண்ணி இந்த இடத்துல இருக்க டேட்டாவை வேர் கிளாஸ் மூலிமா நம்ம டேட்டா டிஸ்பிளே பண்ணுறோம். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் நீங்கள் வந்து கோர் PHP நாங்கள் எங்களுடைய வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா PHP ஃபுல்லாக ப்ரோக்ராமேட்டிக்காக இந்த மாதிரியான அப்ளிகேஷனை செஞ்சுருப்போம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் நமக்கு PHP வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்மளால் கற்றுக்க முடியும். ஓகே, சூப்பர். அண்ட் நம்ம ஆக்சுவலி நான் சொன்னது வந்து அப்டேட் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதை இப்போ எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம்.